ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம். நம்ம நிலா தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறாங்களோன்னு தோணுது. ஏன்னா கார்த்திகா ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போன கேஸில் அவங்க ஒரு வீடியோ கால் கூட பண்ணி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. போலீஸே வீடு தேடி வந்ததுக்கு அப்புறம்தான் அவங்க உண்மையவே சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது கார்த்திகாவை இவங்க எந்த விதத்தில் நம்புகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. கார்த்திகா 10 மணிக்கு நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. நம்ம நிலாவும் சேரன் அண்ணாவை நான் 10 மணிக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி வாக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் வீட்டில் வந்து இனிமேல் தான் எல்லாருக்கிட்டேயுமே விஷயத்த சொல்லணும். அதே மாதிரி சோழன், பாண்டியன், பல்லவன் இவங்க 3 பேர்கிட்டையுமே சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டியனும் பல்லவனும் கண்டிப்பாக என்னால் கார்த்திகாவை நம்ப முடியாது. ஏன்னா அவங்க இவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்கவும் மாட்டாங்க, கண்டிப்பாக அந்த கல்யாணத்துக்கு 10 மணிக்கு வரவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம சோழனும் சொல்கிறாங்க, என்னால் நம்ப முடியாது கார்த்திகாவை, அவள் கண்டிப்பாக சொல்கிறேன் வரவே மாட்டான். அப்படியே வந்தாலும் அவங்க அம்மா விட மாட்டாங்க, அவங்க பெரிய பிரச்சனை தான் பண்ணுவாங்க. கார்த்திகா இவ்வளோ தூரம் பண்ணுறா, இவ்வளோ தூரம் உங்ககிட்ட பேசியிருக்கா அப்படிங்கிறதையே எங்களால் நம்ப முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா, சரி நீங்கள் கார்த்திகாவை நம்ப வேண்டாம், என்னையை நம்புங்க, என்னையை நம்பி என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு பல்லவன் சொல்கிறாங்க, இல்லை நீ கார்த்திகா நல்லவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க வீடுன்னு வரும்போது இவ்வளோ தைரியமாக அவங்க முடிவெடுக்க மாட்டாங்க. கடைசி நேரத்தில் வரலன்னா நம்ம என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலாவும் அவங்க கண்டிப்பாக வரேன்னு தான் சொல்லியிருக்காங்க, என்ன நம்பி வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. ஆனாலும் பாண்டியனுக்கு ரொம்ப யோசனையாகவே இருக்குது. அவங்க கண்டிப்பாக வரமாட்டாங்கன்னு தான் அவங்களுக்கும் தோணுது போல். இருந்தாலும் நம்ம நிலா நிறைய இவங்கக்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வைக்கிறாங்க. அதுக்கு சோழனும் சொல்கிறாங்க, சரி நிலா, நீ இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால அந்த பொண்ணும் ஸ்ட்ராங்காக இருந்தா நான் கண்டிப்பாக 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாங்க. அதுக்கு பல்லவனும், எனக்கு கார்த்திகா நல்ல பொண்ணு தான், அவங்க ஓகே தான், நானும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியன் மட்டும் ஒரு மனசாவே அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் நான் கண்டிப்பாக இறங்கி செய்வேன், கல்யாணம் தானே பண்ணி வச்சிடலாம், அது எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் 3 பேருமே போய் கல்யாண வேலையை பாருங்கள் கோவிலில், நான் அதுக்குள்ளே சேரன் அண்ணா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் சொல்கிறாங்க, அவங்களையாவது கண்டிப்பாக சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வர சொல்லிடுங்க, நான் போய் கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பல்லவன், என்னம்மா அனுபவமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சோழன் கிளம்புனதுமே இங்கே பாண்டியன், பல்லவன், நிலா இவங்க 3 பேருமே போய் சேரன் அண்ணா கிட்ட சொல்லி பேசுகிறாங்க. இந்த மாதிரி கார்த்திகாவுக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் அண்ணா, உங்களை கூட்டிகிட்டு வருவேன்னு. 10 மணிக்கு இப்போ கல்யாணத்துக்கு அவங்க ரெடியாகி வருவாங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் கோவிலில் வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சேரன் அண்ணா ரொம்பவே தயங்குறாங்க. ஏம்மா இது எப்படிம்மா, எங்கள் குடும்பமும் அவங்க குடும்பமும் பெரிய பிரச்சனையில் இருக்குது, அப்போ எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க, அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை தான் ஆகும், இதெல்லாம் எதுக்குமா, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம நிலா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க, அண்ணா உங்களுக்கு கார்த்திகாவை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சேரன் அண்ணாவும் கொஞ்சம் யோசித்து, எனக்கு பிடிக்கும் தான்ப்பா, ஆனால் அதுக்காக நம்ம எப்படி ஃபேமிலியை எதிர்த்து இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பிடிக்கும்னு சொன்ன உடனே பாண்டியனுக்கும் பல்லவனுக்கும் பாத்தியா அண்ணன் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு தோணியதுக்கு. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அண்ணா, உங்களுக்கு பிடிச்சிருக்குது, அதை மட்டும் யோசிங்க, இதில் ஃபேமிலி அது இதுன்னு எதையுமே கொண்டு வராதிங்க. பிடிக்காத வாழ்க்கையை அவங்களாலையும் வாழ முடியாது, உங்களாலையும் வாழ முடியாது, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வாழ போகிறீங்க, இதுக்கு கொஞ்சம் ஃபேமிலியை எதிர்த்து பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறாங்க எல்லாருமே. அதுக்கு சேரன் அண்ணாவும் ஓகே சொல்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு கார்த்திகா மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை, அடுத்து என்ன நடக்கும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.